Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல 100 பால் மேட்ச், இந்த 100 பால் மேட்சோட 13வது மேட்ச். இந்த 13வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா லண்டன் ஸ்பிரிட்டுக்கும் ட்ரெண்ட் ராக்கெட்ஸ்க்கும், இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ லாஸ்ட் ½ அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல X11 ஆப். ஸோ இந்த X11 ஆப்ல ஜாயின் பண்ணலனாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப். இந்த ஆப் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது என்ட்ரி ஃபீஸ் எல்லாமே ரொம்பவே கம்மியா இருக்கும். அதுலேயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் உங்களால சேவ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். மேட்சை பொறுத்த வரைக்கும் 14th ஆகஸ்ட் இரவு 11 மணிக்கு இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் லார்ட்ஸ் லண்டன்ல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ இந்த லார்ட்ஸ் லண்டனோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த வெனுல இங்கே வந்து பேலன்ஸ்டான ட்ராக் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து ரொம்ப ஒரு பேலன்ஸாக இருக்கும். பட் இன்சியலா வந்து பாத்தீங்கன்னா சீமர்ஸ்க்கு வந்து, அதாவது ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு வந்து நல்லாவே ஒரு சி மூவ்மெண்ட் இருக்கும், நல்ல எக்ஸ்ட்ரா பவுன்ஸும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு மைட்டுக்கம் கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸ்ல மேபி கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும். பெருசா அந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஸ்பின்னர்ஸால ஏற்படுத்த முடியாது. பட் செகண்ட் யூஸ்டு பிச் ஆனதுக்கு அப்புறம் ஸ்பின்னர்ஸால கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு நல்லா என்ஜாய் பண்ணி பவுல் பண்ணுவாங்க. நல்லாவே இந்த இன்சியல் 4 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குருஷலா இருக்கும். நல்ல ஸ்விங் இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸும் இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டாஸை வின் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா பவுல் ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி எடுத்தா ஒரு வெற்றிக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிற மாதிரி தான் பிச் ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. டாஸை வின் பண்றவங்க பவுலிங் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ரீசெண்ட் ரெக்கார்டு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க 121ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. ஸோ ஒரு 130 அப்படிங்கிறது ஒரு ரன்ஸா வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இங்க 68 விக்கெட்ஸ் போயிருக்குங்க. அதுல 43 விக்கெட் ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. 25 விக்கெட் தான் வந்து ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. இதுல மெஜாரிட்டியான விக்கெட் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து எடுத்திருக்காங்க ஸ்பின்னர்ஸ். தென் ஹெட்அவுட் ரெக்கார்ட், ஹெட்அவுட்ல வந்து ஒரு 4 முறை இவங்க 2 பேரும் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அதுல ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா 3 முறையும், லண்டன் ஸ்பிரிட் வந்து பாத்தீங்கன்னா 1 முறையும் தான் வின் பண்ணிருக்காங்க. ஸோ கொஞ்சம் அப்பர் ஹேண்டா இருக்கிறது வந்து ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் தான். ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. ஸோ டேவிட் வார்னர் அண்ட் கேன் வில்லியம்சன் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்தது ஓலி போப், ஜெமி ஸ்மித் அவர் தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்றாரு. அடுத்தது அஸ்டன் டர்னர், சீன் டிக்சன், அடுத்ததா ஜெமி ஓவர்டன், லியம் தாசன், ஓலி ஸ்டோன், ரிச்சர்ட் கிளீசன், ஜாஃபர் சௌஹான். ஸோ இது வந்து லண்டன் ஸ்பிரிட்டோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் டாம் பேண்டன் அவர் தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. ஸோ டாம் பேண்டன் அண்ட் ஜே ரூட் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்தது ரெஹான் அகமது, மேக்ஸ் ஹோல்டன், டாம் அல்சாப், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், ஹேடம் ஹோஸ், டேவிட் வில்லி, அகில் ஹுசைன், லாக்கி ஃபெர்குசன், தென் சாமுவேல் குக். ஸோ இது வந்து ட்ரெண்ட் ராக்கெட்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் யாருக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் டாப் ஆர்டர்ல யாராவது டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டாப் 6 பேர்ல 3 பேர் இருக்காங்க. ஸோ டாம் பேண்டன் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. விக்கெட் கீப்பர் மூலியமா கேட்ச் அண்ட் ஸ்டம்பிட் ரன் அவுட். தென் பேட்டிங்ல ஒரு பவர் பிளேயர் ரொம்ப அழகா யூட்டிலைஸ் பண்ணிடுறாரு. ஸோ மினிமம் ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க சான்சஸ். தென் விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு நியூ பாயிண்ட் சிஸ்டம் படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50 to 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர வாய்ப்பு ரொம்ப அதிகம் டாம் பேண்டனை பொறுத்த வரைக்கும். டபுள் ஆப்ஷன்ஸ். தென் அதை தாண்டி ரெஹான் அகமது ரீசெண்ட் டைம்ஸ்ல அவங்க டாப் ஆர்டர்லயே பயன்படுத்துறாங்க. அது நல்ல சக்சஸ் ஆகும் இருக்கு அந்த டீமுக்கு. ஸோ ஒன் டவுனே அவர் வந்து வந்துடுறாரு. 1 டவுன் மட்டும் வரது இல்லாம பவுலும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 10 பால் மேக்சிமம் 15 பால் வரைக்கும் பவுல் பண்ணிடுறாரு. குறிப்பா லாஸ்ட் மேட்ச்ல 20 பாலுமே பவுல் பண்ணாரு. பட் அதுக்கு முன்னாடி மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 to 7 பால் தான், ஒரு 10 பால் தான் பவுல் பண்ணாரு. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா மினிமம் 10 பால் அவர் பவுல் பண்ணிடுறாருங்க. ஸோ சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மினிமம் 10 பால் பவுல் பண்ணிடுறாரு. மேக்சிமம் 15 பால் வரைக்கும் பவுல் பண்றாரு. ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைக்க சான்சஸ். பேட்டிங்ல ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப 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 சூப்பரா இருக்கு. ஸோ T20 பிளாஸ்ட்லயுமே டாப் ஆர்டர்ல தான் வருவார். அவர் பேட்டிங் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருப்பாரு. நல்ல ஒரு டச்ல இருக்காரு. ஒரு குவாலிட்டியான இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு. மேட்ச் ஆன் மேட்ச் மினிமம் 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க வாய்ப்பு. தென் அந்த 10 பால்ல ஒரு விக்கெட் வரைக்கும் எடுக்க சான்சஸ். லெக் ஸ்பின்னர் வேற. ஸோ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
ஸோ ரெஹான் அகமத் ஒரு டபுள் ஆப்ஷன். தென் அதுக்கு அடுத்தபடியா மார்க்கஸ் ஸ்டோனிஸ். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் டேவிட் வில்லிட்டு இருந்து ஒரு 15 பால் தான் மேக்ஸிமமே பவுல் பண்றாரு. அகில் ஹுசைன் 20 பால் பவுல் பண்றாரு, லாக்கி ஃபெர்குசன் 20 பால், சாம் குக் வந்து 20 பால், ரெஹான் அகமது மினிமம் 10 மேக்ஸிமம் 15 அப்படிங்கிறப்போ மேக்ஸிமமா நம்ம எடுத்துக்கோம் 15 பால் ஒரு பால் பண்றாருன்னா இவர் 15 பால், டேவிட் வில்லி 15 பால்னா மீதி இருக்கக்கூடிய 10 பால் வந்து கண்டிப்பா வந்து மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பவுல் பண்றாரு. மார்க்கஸ் ஸ்டோனிஸ்க்கு மினிமம் 10 பாலாவது கொடுத்துட்றாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஒரு டபுள் ஆப்ஷன் தன் பேட்டிங்ல எப்ப வேணாலும் இந்த செகண்ட் டவுன் பொசிஷனுக்கு மாத்தி விட்டுறாங்க. சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து குயிக் ஃபயர் அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிடறாரு. ஸோ டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய டாப் 6 பேர்த்துல இந்த 3 பேர் வந்து டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்ஸாவும் வந்து இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடியவங்கல, அதாவது அந்த 20 பால் பவுல் பண்ணக்கூடியவங்க அகில் ஹுசைன், லாக்கி ஃபெர்குசன், சாம் குக் இந்த 3 பேரும் அவங்களோட 20 பால பவுல் பண்ணிடுறாங்க. இதுல அகில் ஹுசைன் மேட்ச் அண்ட் மேட்ச் வந்து மினிமம் 2 விக்கெட்டாவது எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ ஆப்போனன்ட் டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா டேவிட் வார்னர் மட்டும்தான் வந்து லெஃப்ட் ஹேண்டர், மீது எல்லாமே ரைட் ஹேண்டரா இருக்கிறாங்க. ஒரே ஒரு இந்த மேட்ச் இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸா என்னன்னு சொல்லி நான் பாக்குறேன் அப்படின்னா, ஒரு குவாலிட்டியான பிளேயர்ஸ் டாப் ஆர்டர்ல இருக்காங்க. ஏன்னா இவர் பவர் பிளேல தான் பவுல் பண்ண போறாரு. அப்படிங்கிறப்போ இந்த 2 விக்கெட் எடுத்து இந்த ஃபேண்டசி டீம்ல இந்த மேட்ச் அகில் ஹுசைன் வருவாரா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா வந்து எனக்கு தெரியுது. ஏன்னா டேவிட் வார்னர் ஸ்பின்னர்ஸ் நல்லாவே ஆடக்கூடிய ஒரு பிளேயர். கேன் வில்லியம்சனை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. பால் அழகா ரொட்டேட் பண்ணி சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி ஆடிடுவாரு. தென் ஓலி போப் அவர் வந்து சூப்பராக ஒரு டெஸ்ட் குவாலிட்டியான டெஸ்ட் பிளேயர். ஓலி போப் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஸ்பின்னர்ஸ் ரொம்ப சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர். மேபி ஸ்மித் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்பின்னர்ல வீக்கு. மற்றபடி டேவிட் வார்னர், வில்லியம்சன், ஓலி போப், அஸ்டன் டர்னர் இவங்க எல்லாருமே ஸ்பின்ல வந்து நல்லாவே ஆடக்கூடியவங்க. அப்படிங்கிறப்போ அகில் ஹுசைனால அந்த 2 விக்கெட் எடுத்து அந்த ஃபேண்டசி டீம்ல வருவாரான ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இருக்க போகுது. லாக்கி ஃபெர்குசன், டேவிட் வில்லி, சாம் குக். இதுல சாம் குக் ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ டேவிட் வில்லியை கீழே இறக்கிட்டு அவர் கொஞ்சம் மேல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்ல. ஏன்னா அந்த குறிப்பா அந்த 91 இருந்து 95 இந்த பாலை வந்து இவர் தான் பவுல் பண்றாரு. அப்போ டெத் ஓவர்ல டேவிட் வில்லி பவுல் பண்றது இல்ல. லாஸ்டா விளையாண்டு 2-3 மேட்சஸா. ஸோ லாக்கி ஃபெர்குசனும் சாம் குக் தான் பவுல் பண்றதுனால ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது டேவிட் வில்லியை பின்னுக்கு தள்ளிட்டு சாம் குக்கு வந்து ஃபேண்டசி வந்து இன்க்ரீஸ் ஆயிடுது. அதுவே செகண்டா பால் பண்ணும்போது லாக்கி ஃபெர்குசனும் டேவிட் வில்லியும் தான் இந்த டீம்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்ஸா வந்து இருக்காங்க. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸும் டேவிட் வில்லிக்கும் லாக்கி ஃபெர்குசனுக்கு தான் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல செகண்டா பால் பண்ணும்போது டேவிட் வில்லி ஃபெர்குசனும், ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது சாம் குக்கும் ஃபெர்குசனும் உங்க டீமுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்ஸா இருந்துருவாங்க. அதே மாதிரி ஜே ரூட் விளையாண்ட 2-3 மேட்சா பெருசா அவர்கிட்ட வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இந்த பர்டிகுலர் மேட்ச் ஃபேண்டசி டீம்லயும் வரல. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். மினிமம் 30 இருந்து ஒரு 40 ரன்ஸ் வரைக்கும் இந்த மேட்ச் அவர் அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு குவாலிட்டி இன்னிங்ஸ் ஆடவும் சான்சஸ் வந்து இருக்கு. இந்த பர்டிகுலர் டீம்ல டாம் பேண்டன், தென் ஜே ரூட், ரெஹான் அகமத், மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 4, ஃபெர்குசன் 5, டேவிட் வில்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல அப்படின்னா 6வது ஆப்ஷனும், சாம் குக் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் அப்படின்னா 6வது ஆப்ஷனும். இந்த 6 பேரும் இந்த டீமுக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்ஸா வந்து இருப்பாங்க. தென் ட்ரெண்ட் ராக்கெட்ஸ், டேவிட் வார்னர் அண்ட் கேன் வில்லியம்சன் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸ்பின்னரால, அதாவது குறிப்பா பவர் பிளேல அகில் ஹுசைனால அவங்களோட விக்கெட்டை பிரேக் பண்ண முடியுமாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஆனா டேவிட் வில்லியால பிரேக் பண்ண முடியும். ஸோ டேவிட் வார்னரோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப நல்லா இருக்கு. தொடர்ச்சியா 2 அரை சதம் அடிச்சிருக்காரு. நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. நல்ல ஒரு அக்ரெசிவ் இன்டென்டோட ஆர்டர் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிற பட்சத்துல அந்த டேவிட் வில்லி லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ட்ட கொஞ்சம் நிறைய முறை விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ட்ட லெஃப்ட் ஹேண்டர் வந்து விக்கெட்டை பறி கொடுக்கறது வந்து ரொம்ப ரேரா தான் இருக்கும். அதுல ஒரு சில பிளேயர்ஸ் அதை கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம டிம் டேவிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ட்ட நிறைய முறை விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி டேவிட் வார்னரும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ட்டு அவரோட விக்கெட்டை நிறைய முறை பறி கொடுத்திருக்காரு. ஸோ அந்த வகையில டேவிட் வார்னருக்கு ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்கலாம். டேவிட் வில்லி கிட்ட பவர் பிளேல இருக்கலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த ஒரு பெரிய ஸ்கோர் ஆடி ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு ஆப்டா இருப்பாராங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஒரு 15 இருந்து ஒரு 25 ரன்ஸ்குள்ள அடிப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கும் டேவிட் வார்னர். கேன் வில்லியம்சன் 2 மேட்சா சொதப்பி இருக்காரு. இந்த மேட்ச் கண்டிப்பா ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கான ஒரு எபிலிட்டியை கொண்டு வந்துருவாரு. ஐ திங்க் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சேம் ஒரு 35 இருந்து ஒரு 40 ரன் வரைக்கும் ஜே ரூட்டுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன் அதே மாதிரி ஆப்ஷன் கேன் வில்லியம்சனுக்கு இருக்க போது ஒரு 40 ரன் அவரால் அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மேட்ச் வந்து அவர் உருவாக்கிடுவாரு. ஓலி போப் ஸோ லாஸ்ட் மேட்ச் ரொம்ப டவுன் ஆர்டர்ல வந்திருந்தாரு. ஏன்னா சேஸ் பண்றப்போ ஒரு 160 ரன்னை சேஸ் பண்ணி போறாங்கிறதுனால இவர் அந்த ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி இல்லை. ஸோ
ஸோ அதனால அவரை வந்து டவுன் ஆர்டர்ல வச்சிருந்தாங்க. இந்த மேட்ச் என்ன ஆகும்னா டாப் ஆர்டர்ல ஏர்லிட்டா ஒரு விக்கெட் விழ பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ டேவிட் வில்லி கிட்ட ஒரு ஏர்லிட்டா ஒரு விக்கெட் விழ சான்ஸ் இருக்கு. ஸோ ஓலி போப் வருவாரு. இருந்தாலும் ஒரு பெரிய ஏன்னா ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி அவர்கிட்ட கிடையாதுங்க. ரொட்டேட் பண்ணி ஆடுவார், அந்த பவுண்டரிஸ்ல ரொட்டேட் பண்ணுவார். சிக்ஸஸ்ல அளவுக்கு அவருக்கு ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி இல்ல. ஐ திங்க் எனக்கு வந்து ஒரு ரொட்டேட் பண்ணி ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாருங்க. 20 to ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க தான் வாய்ப்பு. ஜெமி ஸ்மித் ஒரு ஹார்ட் ஹிட்டர், விக்கெட் கீப்பர் வேற பண்றாரு. விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், தென் அவர் அடிக்கக்கூடிய ரன்ஸ் அப்படிங்கிறப்போ இவரால வந்து ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஒரு 80% இருக்கு. ஃபேண்டசி டீம்ல போத் இன்னிங்ஸ்லுமே வர வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்பின்ல மட்டும் தான் கொஞ்சம் வீக்கா இருக்காரு. ஸோ அது கொஞ்சம் மட்டும் தாங்க மைனஸ். ஐ திங்க் அது ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. விக்கெட் கீப்பர் மூலமே கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவரை ஃபேண்டசி டீமுக்குள்ள கொண்டு வந்துடும். அஸ்டன் டர்னர் இந்த டீமுக்கான பவுலிங் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஜெமி ஓவர்டன், டாசன், ஆலிஸ்டோன், ரிச்சர்ட் கிளீசன், தென் ஜாஃபர் சாஹான். ஸோ இது வந்து அந்த 5 ப்ராப்பர் மெயின் பவுலர் தான் போறாங்க. 6th பவுலிங் ஆப்ஷனுக்குள்ள இந்த டீம்ல இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் அஸ்டன் டர்னர் தான். ஆப்போனன்ட் டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்னு யாரும் இல்லை, மேக்ஸ் ஹோல்டன் தவிர மீதி எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸா இருக்காங்க. ஸோ பவுலிங்கான ஆப்ஷன்ஸ் ரொம்ப 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 கம்மி. லியாம் டாசன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஸோ தென் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சவுகான் ஒரு லெக் ஸ்பின் மாதிரியான ஒரு பவுலர். ஸோ இந்த மாதிரியே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஒரு ஆஃப் பிரேக் பவுலரான அஸ்டன் டர்னர் பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து இருக்கு. மேபி ஒரு டிக்சன் வந்து உள்ள வராரு அப்படிங்கிற சாரி மேக்ஸ் ஹோல்டன் உள்ள வராருங்கிற பட்சத்துல அந்த சமயத்துல ஒரு 5 பால் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அந்த 6th பவுலிங் ஆப்ஷன்ஸ் இவருக்கு தான். ஸோ பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. அந்த 6th பவுலிங் ஆப்ஷன் ஆனா மஸ்டா பவுல் பண்ணுவாராங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. மினிமம் ஒரு 5 பால் வந்து பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஒரு பிக் டிஃபரன்சியலா ஒரு ட்ரை பண்றதா நீங்க உங்களை ட்ரை பண்ணி பாருங்க. குறிப்பா வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அஸ்டன் டர்னருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் பிக்கா கொடுத்து பாருங்க. நிறைய முறை பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது கடைசி ஒரு 30 பால் 40 பால்ல வந்து அவரோட ஒரு 25 ரன் பேட்டிங்ல கொண்டு வந்துடுறாரு. அந்த 5 பால்ல ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் அவருக்கு கிடைச்சி ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துடுறாரு. தென் ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் அதை நம்ம நோட் பண்ண வேண்டும். அந்த லாங் ஆஃப்ல அவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் இருக்கிறதுனால 1 or 2 கேச்சஸ் பிடிச்சிடறாரு. ஃபேண்டசி டீமுக்குள்ள அழகா வந்துடுறாரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது நீங்க அஸ்டன் டர்னருக்கு நீங்க வந்து உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சீன் டிக்சன்லாம் அவர் வர டவுனுக்கு வந்து ஒரு 5ல இருந்து ஒரு 10 அந்த மாதிரியான ரன்ஸ் அடிக்க தான் அங்க வாய்ப்பு இருக்கும். ஜெமி ஓவர்டன், லியாம் டாசன், ஓலிஸ்டோன், ரிச்சர்ட் கிளீசன் இந்த 4 பேரும் அவங்களுடைய அந்த 20 பால பவுல் பண்ணிடுவாங்க. ஜாஃபர் சவுகான் அவரோட ஒரு 15 பால், மீதி இருக்க ஒரு 5 பால் அஸ்டன் டர்னர். இப்படிதான் அவங்களுக்கான ஒரு காம்பினேஷன்ஸா வந்து இருக்கும். இதுல டெத் ஓவர்ல அப்படின்னு பார்க்கும்போது ரிச்சர்ட் கிளீசன் அண்ட் ஜேமி ஓவர்டன் இந்த 2 பேரும் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணுவாங்க. குறிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 2 பேர்த்துக்கிட்ட இருந்துமே நம்ம 2 ரன் விக்கெட் எதிர்பார்க்கலாம். அதுவே செகண்டா பவுல் பண்ணும்போது ஓலிஸ்டோனும் ரிச்சர்ட் கிளீசனும் இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாங்க. உங்களுடைய டீம்ஸ்க்கு 2 பேர்த்துக்கிட்ட தான் 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது நீங்க ஓவர்டன் அண்ட் ரிச்சர்ட் கிளீசன் ஆப்ஷன்ஸ்க்கு போங்க. செகண்டா பவுல் பண்ணும்போது ஓலிஸ்டோன் அண்ட் ரிச்சர்ட் கிளீசன் அந்த ஒரு காம்பினேஷன்ஸ்ல போறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். போத் இன்னிங்ஸ்லயுமே தாசன் இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுக்கல, பட் இந்த ஆப்போனன்ட் டீம்ல கன்சிடர் பண்ணும்போது லியாம் தாசன் போத் இன்னிங்ஸ்லயுமே ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாரு. ஒரு விக்கெட் மினிமம் எடுத்தாலும் அது எல்பிடபிள்யூ பவுல்டுங்கிற பொருளை எடுத்தாருன்னா அதுக்கு சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கு. தென் பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 10 to 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு கடைசி கட்டத்துல வந்து கூட. ஸோ தாசன் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு உங்களுடைய இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ரிச்சர்ட் கிளீசன் 1, தென் லியாம் தாசன் 2, கேன் வில்லியம்சன் 3, ஜெமி ஸ்மித் 4, தென் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஜெமி ஓவர்டன் 5வது ஆப்ஷனுக்கும், ஓலிஸ்டோன் செகண்டா பவுல் பண்ணும்போது 5வது ஆப்ஷனுக்கும் இருப்பாங்க. தென் 6வது ஆப்ஷனுக்கா வந்து பாத்தீங்கன்னா டேவிட் வார்னரும், 7வது ஆப்ஷனுக்கா வந்து அஸ்டன் டர்னர். இந்த 7 பேரும் இந்த டீம்ல இருந்து இம்பார்ட்டன்ட் பிக்ஸா வந்து இருப்பாங்க. ஸோ 2 டீம்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 13 பிளேயர் வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த 13 பிளேயரை வச்சு நீங்க மல்டிபிள் காம்பினேஷன்ஸ்ல டீமை உருவாக்கும் போது உங்களால வந்து ஒரு நல்ல ஒரு கிராண்ட் லீக் டீமை வந்து கொண்டு வர முடியும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல மாத்தி பிளேயர்ஸை ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு ஒருத்தான டீம் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு நிறைய பேர் எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்க, டேவிட் வார்னருக்கு போயிருப்பாங்க. லாஸ்ட் 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு அப்படின்ட்டு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மேட்ச் அவர் ரிஸ்கான ஒரு ஆப்ஷன். கிராண்ட் லீக் வேணா நீங்க ஏதாவது ஒரு டீம்ல ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ஸ்க்கு அவர் சேஃபான ஆப்ஷனா தெரியல. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேபி ஒரு 10-15 ரன்னுக்குள்ள ஒரு அவுட் ஆக கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு கிராண்ட் லீக்ஸ்க்கு நீங்க கொண்டு போய்க்கோங்க. பட் ஸ்மால் லீக்ஸ்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்குலாம் ஆப்டா இருக்க மாட்டாரு. தென் ரிச்சர்ட் கிளீசன் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 2ங்கிறது 3 விக்கெட் கூட எடுக்கலாம். அவர் கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுங்க. தென் கேன் வில்லியம்சன் இந்த மேட்ச் வந்து
நீங்க ஸ்மால் லீக்ஸ்லயே கூட ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேன் வில்லியம்சன் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப ஆப்டா இருப்பாரு. தென் ட்ரெண்ட் ராக்கெட்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ரெஹான் அஹ்மத் மினிமம் 10 to 15 பால் தென் பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் அப்படிங்கிறப்ப அவர் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப ஆப்டா இருப்பாரு. தென் ஜே ரூட் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 30 to 40 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க வாய்ப்பு, அவருக்கு ஒரு ரிஸ்க் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுக்கலாம். அதே மாதிரி லாக்கி ஃபெர்குசன் ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ அவருக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் அவருக்கு வந்து கண்டிப்பா ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க. குறிப்பா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது, செகண்டா பால் பண்ணும்போது என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் பேட் பண்ணிட்டு அதுல ஒரு 25 to 30 ரன் அடிச்சிருவாரு. செகண்டா பால் பண்ணும்போது கடைசி கட்டத்துல எல்லாம் ஸ்லாக் ஓவர்ஸ்ல கூட அவர் வந்து பால் வந்து கையில எடுத்துக்குவாரு. ஒரே ஓவர்ல கூட 2 விக்கெட் கூட எடுக்கலாம். தென் ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் லாங் ஆஃப்ல இருக்கிறதுனால 1 or 2 கேச்சஸ் பிடிக்க வாய்ப்பு. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நீங்க மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் கூட நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.